Taste the Daily. வேலூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து கோயம்பேடு அருகே திடீரென பழுதாகி நின்ற நிலையில் பின்னால் வந்த கார் பேருந்தின் மீது மோதி நின்றது. இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்திற்குள் ஏறி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். சென்னை கோயம்பேடு அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவரை தனியார் கார் ஓட்டுநர் ஒருவர் சரமாரியாக தாக்கக்கூடிய வீடியோ காட்சி பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த கார் ஓட்டுநரையும் மற்றும் காரையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு அருகே இருக்கக்கூடிய அந்த சாலையில், அதாவது யூட்டர்ன் செய்யக்கூடிய இடத்தில் அரசு பேருந்து ஒன்றானது பழுதாகி நின்றது. இதன் பின்பாகவே வேலூரில் இருந்து கோயம்பேடு வரக்கூடிய அரசு பேருந்து ஒன்றானது அது ஏசி கேஜெட் வேலை செய்யாமல் திடீரென சாலையிலே நின்றது. அதற்கு பின்னால் வந்த ஒரு காரானது இந்த அரசு பேருந்து மீது மோதியுள்ளது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இந்த தனியார் கார் ஓட்டுநருக்கும் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இது முற்றிய நிலையில் இந்த கார் ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநரை அரசு பேருந்துக்குள்ளேயே ஏறி சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி பதிவுகளானது நேற்றிலிருந்து சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவத்துக்கு விரைந்து வந்த கோயம்பேடு காவல்துறையினர் அந்த தனியார் கார் ஓட்டுநர் மற்றும் அவரது காரையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய அந்த கார் ஓட்டுநரினால் அந்த பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர் யார் என்பது குறித்தும் எதனால் இந்த தாக்குதல் ஏற்பட்டது என்பது குறித்தும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.